புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அதிகாலை 4 மணிக்கு எழுந்து விடுவார். அதன் பிற்பாடு உடற்பயிற்சி செய்வார். அவர் மட்டும் இல்லை, அவருடைய அண்ணன் பிள்ளைகளையும் 4 மணிக்கு எழுப்பி விடுவார். உடற்பயிற்சி செய்யணும், படிக்கணும். இதற்காகவே ஒரு நபரை நியமித்தார். அவர் பேர் வி.கே. ஆச்சாரி. மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுவாராம், அந்த பசங்கிட்ட எப்போதுமே கண்டிப்போடு இருப்பார், அன்பாக இருப்பார். ரிப்போர்ட் கார்டு வரான். ரிப்போர்ட் கார்டை பார்த்து எப்படி படிக்கிறீங்க விசாரிப்பாராம். இதோடு மட்டுமல்லாமல் மக்கள் திலகம் எம்ஜிஆரோடு இருந்தவர் மிக முக்கியமானவர், மரியாதைக்குரிய திருப்பதி சாமி அவர்கள். ஒரு முறை என்ன ஆயிற்று தெரியுமா? பல ஆண்டுகளாக அவருக்கு உதவியாளராக இருந்தவர் மரியாதைக்குரிய திருப்பதி சாமி சார். மக்கள் திலகம் எம்ஜிஆரோடு படகோட்டி படத்துல அவருக்கு தந்தையா நடிச்சிருப்பாரு. இதோடு மட்டுமல்லாமல் உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படத்துல தலைவருக்கும் சந்திரகலா அம்மாவுக்கும் திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய பணியாளராக இருப்பார். ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்றாரு, அவருடைய செயலை கண்டு என் முகத்தில் இனிமேல் நீங்கள் முழிக்காதீர்கள், வீட்டுக்கு வராதீர்கள் என்று கூற அவரும் போய்விட்டாராம். அதன் பிற்பாடு தலைவர் என்ன பண்றாரு, அமைதியா இருக்காரு. இதை பார்த்த மக்கள் திலகம் எம்ஜிஆரின் அன்பான மனைவி என்ன பண்றாங்க, ஐயோ திருப்பதி சாமி அவருக்கும் நம்முடைய கணவருக்கும் இருந்த நட்பை பற்றி சொல்லி மாலாகுது. அப்படியே அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, சரி இது நீண்டு கொண்டே போனால் இந்த உறவு கெட்டு போய்விடும். ஆகவே எப்படியாவது அவரை கொண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் கிட்ட பேச வைக்கணும் முயற்சி பண்ணுறாரு. யாரு? மக்கள் திலகம் எம்ஜிஆரின் மனைவி. அவங்க என்ன பண்ணுறாங்க, தலைவர்கிட்ட, ஏங்க அவரு தான் ஏதோ நீங்கள் திட்டீங்க, திருப்பி நீங்கள் அவரை கூப்பிடலாம்ல அப்படின்னு சொல்ல, தலைவர் என்ன பண்ணிருக்காரு, ஓஹோ நம்ம வீட்டம்மா இதெல்லாம் கூட பேசுறீங்களா அப்படின்றாரு. மக்கள் திலகம் எம்ஜிஆரின் மனைவி என்ன பண்றாங்க, ஏங்க அதாவது அண்ணன் தம்பி மேல கோவப்படுறது தப்பு இல்லைங்க, அதே மாதிரி தம்பியை மன்னிக்கலாம்ல அப்படின்னு அவங்க சொல்ல, தலைவர் சொன்னாராம், நான் தான் கோபமா சொல்லிட்டேன், அதுக்குன்னு என்னை பார்க்கக்கூடாதா, பேசக்கூடாதா, ஏன் அவர் அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்ல, இவங்க என்ன பண்றாங்க, உடனே இந்த விஷயத்த அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க திருப்பதி சாமி சாரை வீட்டுக்கு வர சொல்றாங்க. அவர் வராரு. 2 பேரும், அதாவது தலைவரும் அவரும் அமர்றாங்க. தயங்கி அமர்றாங்க. 2 பேருக்கும் இவங்க சாப்பாடு பரிமாறுறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன அவர் தான் அது கோபமாக பேசிட்டாரு, நீங்கள் வராமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்ல, ஐயோ என்னை மன்னித்து விடுங்கள் அப்படி தலைவர் பார்த்து சொல்ல, தலைவருக்கு அழுகையே வந்து விட்டதாம். அதை பார்த்து அத்தனை பேரும் அப்படியே நெகிழ்ந்து போனார்களாம். பார்த்தீங்களா, தலைவரை பொறுத்தவரைக்கும் எப்போதுமே கண்டிப்பாக இருப்பார், ஆனால் அன்பாக இருப்பார். அவரை மாதிரி வர முடியுமா? வரவே முடியாது. தலைவர் மட்டுமல்ல, புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அப்படித்தான். மக்கள் திலகம் எம்ஜிஆர் கிட்ட இருக்கின்ற நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. தலைவர் பார்த்தீங்கன்னா ஓயாமல் உழைப்பார், அரசியலும் சரி சினிமாவும் சரி. ஆனால் உறங்கி விட்டால் அடுத்த நிமிடமே, அதாவது படுத்த உடனே தூங்கிடுவாராம். தூங்கும் போது யாராவது அவர் எழுப்பலாக கோபம் வந்து விடுமாம். அதே மாதிரி மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுவாராம், யாரையும் தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாராம். யாருக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அது ஒரு முறை பார்த்து விட்டால் மீண்டும் மீண்டும் அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு வேண்டிய உதவி செய்வாராம். அதே உணவை பரிமாறுவாராம். இதோடு மட்டுமல்லாமல் மக்கள் திலகம் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் யார் சின்ன ரோல் பண்ணாலும் அவர்களே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊக்குவிப்பாராம், பாராட்டுவாராம், பரிசு கொடுப்பாராம். இது அவருடைய ரத்தத்திலேயே ஊறி போன விஷயம். மக்கள் திலகம் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால், தன் குடும்பம் தன் மக்கள் என்று வாழாமல் தமிழக மக்கள் தான் தன் குடும்பம், தமிழக மக்களின் குழந்தைகள் தான் தன் குழந்தைகள் என்று பொதுநலத்தோடு வாழ்ந்து அன்று முதல் இன்று வரை எல்லா தரப்பு மக்கள் மனதிலும் நீங்கா புகழ் பெற்ற 2 முதலமைச்சர்கள் தான் நம் இதே தெய்வம் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதலமைச்சர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஐயா அவர்களும், நம் மனித தெய்வம் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும். ஆக இவர்களை என்றென்றும் மனதார போற்றும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். Until then, take care. Bye from இளவேனில். நன்றி, வணக்கம்.